சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலாநிதயே நமஹ. ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். புன்னகை ராமாயணம் சுந்தர ஸ்பந்தம் 16வது ஸ்லோகம். சீத்தை ஆனந்தமாக ஹனுமானுடைய சுந்தரகாண்ட சாகசங்களை சொல்ல ராமன் பரமானந்தமாக அதை கேட்டுக்கொண்டிருக்க நாமும் அதை கேட்டு ராமன் பூத்த புன்னகையை ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப 16வது ஸ்லோகம் சீத்தை மேற்கொண்டு சொல்றா. இப்ப பாருங்க எல்லாமே இப்படி ஆர்டர்லயா வருதுன்னு. ஏன்னா சுந்தரகாண்டம் தொடங்கி ஒரு 10 எபிசோட் போகும்போது உங்களுக்கே தோணும், இதனடா கண்டேன் சீத்தை முன்னாடி வந்தது, அப்புறம் ஹனுமான்ட்ட பிளாஷ்பேக் கேட்கிறார், அப்புறம் வடுவூருக்கு கிளம்புறா அப்படின்னா அதெல்லாம் ப்ராப்பர் பிளேஸுக்கு ஒன்னொன்னு வரத்துக்குன்னு ஒரு காலம் அமையணும் இல்லையா? இப்ப பாருங்க அப்படியே லைனா எல்லாம் ஒன்னொன்னா ஹனுமான் சாகசங்கள் வந்துட்டே இருக்கு. இப்ப சீத்தை அடுத்த சாகசம் சொல்றா. இந்த 3 தடைகளை கடந்து கடலை தாண்டி இலங்கைக்குள்ளே நுழைந்து விட்டார் ஹனுமான். அன்பால் வந்த தடை மைனாகத்தை அன்பால் வென்றார். அமரர்கள் அனுப்பிய தடை சுரசா நாகமாதாவை அறிவால் வென்றார். அசலாகவே வந்த தடை அரக்கி சிம்ஹிகாவை தன்னுடைய அசாத்திய வலிமையாலே வென்றார். இப்ப கடலை தாண்டினார், இலங்கைக்குள் நுழைகிறார் ஹனுமான். லங்கிணின்னு ஒரு அரக்கி, அவதான் இலங்கையினுடைய காவல் அரக்கியாம். அவளை பிரம்மா அந்த பதவியில உட்கார வச்சிருக்கார். அந்த லங்கினி கேட்டாலாம், இலங்கைக்கு என்ன காவல் இருக்க சொல்லியே எவ்வளவு நாள் இருக்கணும்னு பிரம்மாட்ட கேட்டாலாம். அப்போ பிரம்மா சொன்னாராம், வாயு புத்திரன் ஹனுமான் உன்னை அடிச்சுட்டு உள்ள போவான், அது வரைக்கும் நீ இலங்கைக்கு காவல் இரு. அதுக்கப்புறம் கேட்டாலாம், அதுக்கப்புறம் இலங்கையே அழிஞ்சிடும், நீ காவல் இருக்க வேண்டாம், போயிட்டு வான்ட்டாராம். இப்ப அந்த லங்கினி ஹனுமானை தடுக்கிறாள், ஹனுமான் அவளை அடிக்கிறார். இந்த காட்சிய சீத்தை ராமனுக்கு எடுத்து சொல்ல ஹனுமானுடைய பராக்கிரமத்தை கேட்டு ராமன் சிரிக்கிறான். வாங்கோ ஸ்லோகத்தை சேவிப்போம். லங்கைவாமித விக்ரமா ஹனுமதா சானேன கோராகிருதிஹி தத் சந்தாடன ரோஷிதேன ததபி ஸ்ரீசேதி லக்வாஹதா பூமௌ சம்பதிதா ஜிதாஸ்மி விஷதத் சர்வம் ஜயேதி அப்ரவீத் இத்யேவம் சரமாகதீத் இதி புவః புத்ரியா கிரா கிம் ஸ்மிதம். ராமா, உன்னை பார்த்து சீத்தை மேல சொல்றா, லங்கைவ அமித விக்ரமா, லங்கிணி என்ற அரக்கி, இலங்கையே வடிவெடுத்து வந்ததோ என்னும்படி இருக்கக்கூடியவள், இலங்கைக்கு காவல் அரக்கி, எல்லையில்லாத வலிமையும் பராக்கிரமும் கொண்டவள். கோராகிருதிஹி, ரொம்ப கோரமான வடிவம் கொண்டவள். தத் சந்தாடன ரோஷிதேன ததபி ஸ்ரீசேதி லக்வாகதா. இவ என்ன பண்ணான்னா, ஹனுமதாசா அனேன தத் சந்தாடன ரோஷிதேன, ஹனுமான் இலங்கைக்குள்ள நுழைஞ்சதும் இந்த காவல் அரக்கி பார்த்தா, இது என்ன ஏதோ குரங்கு இலங்கைக்குள்ள வருது, பாஸ்போர்ட் விசா இதெல்லாம் இருக்கா, பாட்டுக்கு உள்ள வரானேன்னு சொல்லி தடுத்து நிறுத்தினா. யார் நீ, நீ எதுக்கு உள்ள வர அப்படின்னு கேட்டா. ஹனுமான் சொன்னார், நான் ஒரு உலகம் சுற்றும் வாலிபன், உலகத்தை எல்லாம் சுத்தி பார்க்கிறேன், அப்படியே கொஞ்சம் இதையும் சுத்தி பார்க்கலான்னு வந்திருக்கேன். அதெல்லாம் கிடையாது, என்னுடைய அனுமதி இல்லாம இங்க யாரும் நுழையக்கூடாதுன்னு சொல்லி சொன்னதோட நிக்கலையாம். தத் சந்தாடன ரோஷிதேன, அவ என்ன பண்ணிட்டா, ஹனுமானை தாக்கினாலாம். ஹனுமானை தாக்கவும் அவருக்கு கோபம் வந்துருத்தான். ஓ, என்னையே தாக்குகிறாயா, என்னையே தடுக்கிறாயா, நான் என்ன பண்ற பாருன்னு ததப்பி ஸ்திரீ சேத்தி லகுவாகத்தா, ஓங்கி அடிக்க பார்த்தார். ஆனா பெண்ணா இருக்காளே லங்கினி பெண், பெண்ணை ஓங்கி அடிக்க வேண்டான்னு லகு ஆகத்தா லேசா கையால ஒரு குத்து குத்தினாராம். குத்தின குத்துக்கே பூமௌ சம்பதிதா, மொத்தமா சுருண்டு பூமியில விழுந்துட்டாளாம். ஹனுமான் லேசா தான் குத்தினார், மொத்தமா பூமியில சுருண்டு விழுந்தா. விழுந்ததும் கேட்டாலாம், நீதான் வாயு புத்திரனா, நீதான் ஹனுமானான்னு கேட்டா. ஆமான்னார். ஏன் இப்பதான் புரிஞ்சுதான்னு கேட்டார். இல்ல, அவ சொன்னாலாம், பிரம்மா என்கிட்ட சொல்லியிருந்தார், ஹனுமான் என்ற வாயு புத்திரன் இலங்கைக்குள் நுழையும் வரை நீ காவல் காக்க சொன்னார், அதுக்கப்புறம் இலங்கையே அழிந்து போயிடும்னு சொன்னார். ஓ, அப்ப நீ வாயு புத்திரன் ஹனுமான், என்னை அழித்து விட்டு நீ இனி உள்ளே நுழைய போகிறாய், இனிமே ராவணனுடைய ராஜ்யமே அழியத்தான் போகிறது என்று சொல்லிட்டு ஜிதாஸ்மி விஷதத் சர்வம் ஜெயேதி அப்ரவீத், நீ என்னை மட்டும் ஜெயிக்கவில்லை, மொத்த இலங்கையும் ஜெயிக்க போகிறாய், உனக்கு எல்லாமே வெற்றிதான்னு சொல்லி அந்த லங்கினி கீழே விழுந்தாள் என்பதை சரமா எனக்கு சொன்னாள்னு சீதை சொல்றாளாம். இத்யேவம் சரமா கதீத் இதி புவ புத்ரியா கிரா. ஆக ராமா, இப்படி சரமா தன்னிடம் சொன்னாள் என்பதை சீத்தை உன்னிடம் சொல்ல, அதை கேட்டு கிம் ஸ்மிதம், அதை கேட்டுத்தான் நீ சிரிக்கிறாயா என்று வில்லூர் சுவாமி வடுவூர் ராமனை பார்த்து கேட்கிறார். அப்ப ஸ்லோகத்தின் திரண்ட பொருள் என்னன்னா, லங்கிணிங்கிற அரக்கி கோரமான வடிவத்தோடு காவல் காக்கிறவ ஹனுமான தடுத்து நிறுத்தி தாக்கினா. ஹனுமான் திரும்ப பெண்ணா இருக்கா, வேகமா அடிக்க வேண்டாம், லேசா ஒரு குத்து விட்டார். பார்த்தா அவ சுருண்டு விழுந்துட்டா. அவள் சுருண்டு விழுந்தவாறே, ஆஹா நீ வாயு புத்திரன் உள்ள போற,
பிரம்மா சொன்னபடி இனிமே உனக்கு எல்லாம் வெற்றி தான், நீ என்னை மட்டும் ஜெயிக்கவில்லை, எல்லாம் இனிமே போறது அத்தனையுமே உனக்கு வெற்றி தான், போயிட்டு வான்னு அனுப்பி வைத்தாள். இதை சரமா சொல்ல, அதை கேட்டு சீத்தை ராமனிடம் சொல்ல, ராமா அதை கேட்டு நீ புன்னகை செய்தாயோ என்கிறார் வில்லூர் சுவாமி. இப்போ இங்கே ராமனுடைய புன்னகைக்கான காரணம் என்ன, ரீசன் என்ன அப்படின்னா, ராமன் பார்த்தானா ஹனுமான் ஒரு பெரிய பழமொழியே உருவாக்கி விட்டானேன்னு சிரிச்சாமா. என்ன பழமொழினா, மோதிர கையால குட்டு போடு. இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, மோதிர கையால குட்டுன்னு. உண்மையில எது மோதிர கைனா, ஹனுமான் கையில ராமனுடைய கடையாழிய உள்ள வச்சுட்டு இருக்காராம் பத்திரமா. ஏன்னா பறந்து போகும்போது வஸ்திரத்துக்குள்ளே முடிந்து வைத்திருந்தார், இலங்கைக்குள் நுழையும் போது அப்படி எடுத்து கண்ணில் ஒத்திண்டு ராமனுடைய அருளால உள்ள போகணும்னு சொல்லி கையில அந்த மோதிரத்தோடு உள்ள நுழையலான்னு பார்த்தா சரியா இவ வந்தாளாம். மோதிரத்தை வச்சுட்டு இருக்க கையால லேசா குத்தினார், பொத்துன்னு விழுந்துட்டா. அதனால மோதிர கையால குத்துறது, மோதிர கையால குட்டு போடுறது என்ற ஒரு பழமொழியை இப்படி இவளை குத்தி ஹனுமான் உருவாக்கி விட்டானே என்று அதை நினைத்து ராமன் புன்னகை செய்தான். ஏன்னா இதெல்லாம் கேட்கணும் தான் ராமனுக்கு ஆசை. சுந்தரகாண்டத்துல ஒரு சாகசமும் இப்ப சீத்தை பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றா. 1 மைனாக்கம், 2 சுரசா, 3 சிம்ஹிகா, இப்ப 4 லங்கினி. அடிச்சு தள்ளினார், கீழே விழுந்துட்டான். அப்படி அந்த லங்கினியை ஹனுமான் வென்றார் என்பதை சீத்தை எடுத்து சொல்ல, மோதிர கையால குட்டு போடுறதுன்னு இவன் பழமொழியே உருவாக்கிட்டான்னு சொல்லி ராமன் புன்னகை செய்தான். அப்புறம் இது சொன்னா யாராவது ஒருத்தர் பின்னாடி கேட்பா, மோதிர கையால குட்டுப்படுறதுன்னா அது இல்லையே, மோதுகின்ற கைன்னு வேற அர்த்தம் இருக்கேன்னு. இப்ப நாம அதை மறுக்கவே இல்லை, இப்படியும் ஒரு அர்த்தம் இருக்குன்னு தான் சொல்றோம். உங்களுடைய அர்த்தங்களையும் நாங்கள் பரிபூர்ணமாக மனசார மதிக்கிறோம், அதனால எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. நோ ரூம் ஃபார் எனி ஆர்குமெண்ட்ஸ். இப்ப அடுத்த மேட்டருக்கு வருவோம். இது உணர்த்தக்கூடிய ஹனுமானுடைய கல்யாண குணம் என்ன? ஹனுமானுடைய எந்த குணத்தை பார்க்கிறோம்னா, எப்போதுமே மெலிந்தவர்களை நாம தாக்கக்கூடாது. அதனாலதான் ஒரு பெண் என்று பார்த்தார், அப்ப வேகமா அடிக்க கூடாது, லேசா குத்திட்டு விட்டார் இல்லையா, லகு ஆகத்தான்னு ஸ்லோகத்திலேயே இருக்கு. அப்போ எனக்கு வலிமை இருக்குங்கிறதுக்காக வலிமை இல்லாதவன்ட்ட முழு வலிமையை காட்ட மாட்டார் ஹனுமான். அதுவும் ஒரு கல்யாண குணம். ஏன்னா இது வரைக்கும் வலிமை இருக்கு, புத்தி கூர்மை இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு பார்த்தோம். எல்லாம் இருக்குங்கிறதுக்காக ஒண்ணும் தெரியாதவனை போட்டு மட்டம் தட்டலாமா? இப்போ ஒருத்தருக்கு வேதம் உபனிஷத்தெல்லாம் எல்லாம் தெரியும், அதனால ஒண்ணும் தெரியாதவனை கூப்பிட்டு எனக்கு என்னென்ன உபனிஷத் தெரியும் தெரியுமா, நான் எல்லாத்தையும் சொல்றேன்னு சொன்னா எதிராளியோட நிலைமையை நினைச்சு பார்க்கணுமா இல்லையா? அது போலதான் சண்டேலையும் அவ எவ்வளவு தாங்குவா, அந்த அடி அடிச்சா போறோம். கரெக்டா அடிச்சார் பாருங்க, அதுவும் ஹனுமானுடைய ஒரு கல்யாண குணம். லகு ஆகத்தா, பெண்ணுனா லேசா அடிச்சார், கீழே விழுந்தா, இனி நான் என் காரியத்தை பாக்குறேன்னு போனார். இது அவருடைய குணம். 3, இதை ரசிப்போருக்கு என்ன பலன்னா, அவர்கள் எடுத்து வைக்கும் முயற்சிகளிலே அவர்களுக்கு வெற்றி கிட்டும். ஏன்னா இவளை அடிச்சுட்டு உள்ள போனார் ஹனுமான், வெற்றி பெற்றார். நமக்கும் வெற்றி கிடைக்க வாங்க ஸ்லோகத்தை சேவிப்போம். லங்கை வாமித விக்ரமா ஹனுமதா சானேன கோராகிருதிஹி தத் சந்தாடன ரோஷிதேன ததபி ஸ்ரீசேதி லக்வாஹதா பூமௌ சம்பதிதா ஜிதாஸ்மி விஷதத் சர்வம் ஜயேதி அப்ரவீத் இத்யேவம் சரமாகதீத் இதி புவః புத்ரியாகிரா கிம் ஸ்மிதம் என்று சொல்வோம். ராமனுடைய அருளாலும் ஹனுமானுடைய அருளாலும் வெற்றி கிடைக்கும். நன்றி, வணக்கம்.